உங்களுக்குள்ள 4 மணிக்கு எழும்புது. அந்த 5:10 தானே பாங்கு. நீங்க பாங்கு சொல்லியும் தூங்குறீங்க. இது நியாயமான்னு கேட்கிறேன். உங்களோட புள்ள பச்சிலம் பாலகம் 10 வயது 11 வயசு 12 வயசு குளிர் நேரம் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுகுது, அழுகுது, உம்மா வாப்பாவை நினைச்சு கண்ணீர் வடிக்குது அல்லாஹ்ட்ட. நீங்க உறங்குறதாக இருந்தா நீங்க ரொம்ப அழகான தூக்கம் இல்ல. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன், உங்களோட புள்ள 4 மணிக்கு எழும்புதா, குறைஞ்சபட்சம் நீங்களும் 4 மணிக்கு எழும்புங்க. தஹஜ்ஜத் உங்களோட புள்ளைகளுக்காக சுஜூதுல அழுங்கோ. ரப்பனா ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். நான் இந்த புள்ளைய சாலிஹான புள்ளைய ஆக்கித்தாய். மദ്രஸாவுல கொண்டு வந்து ஒப்படைத்து வந்திருக்கிறேன். என்னால தாங்கிக் கொள்ளல. இந்த புள்ளைய நான் பிரிஞ்சில்லையா அல்லாஹ், உனக்காக பிரிஞ்சேன். இந்த புள்ளைய ஒரு சாலிஹான புள்ளைய ஆக்கித்தான், கண்குளிர்ச்சியான புள்ளைய ஆக்கித்தான், ஒரு சாலிஹான புள்ளைய ஆக்கித்தான். ஒரு உம்ம துஆ கேட்கணும், ஒரு வாப்பு துஆ கேட்கணும். இந்த அழுகைதான் ரப்பு கிட்ட வேலை செய்யும். இந்த புள்ளைய இஸ்திகாமத்தை உண்டாக்கும். இந்த புள்ள ஒரு சிறந்த ஒரு ஹாஃபிலாக, ஆலிமாக, ஒரு தாயியாக, ஒரு முத்தகியாக மாறுவார். அதனாலதான் கண்ணியமானவர்கள், நான் நிறைய பேசல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். அதனால் விசேஷமாக என்னண்டா, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்டாலும் உங்களோட வாழ்க்கையை சீராக்கணும், உங்களோட குடும்ப சூழலை சீராக்கணும். ஏனென்றா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த இல்மு இருக்குது சாதாரணமான இல்மு. அல்லாஹ்வோடு இணையக்கூடிய இந்த இல்மு மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஹாஃபிஸாக, குர்ஆன் பாடமாக்கின ஹாஃபிலாக ஆகிறது ஒரு சாதாரணமான பாக்கியம். இதெல்லாம் இன்றைக்கு நாங்க பார்க்க மாட்டோம். கண்ணை மூடினா பார்க்கலாம். இதா மாத்து இன்தபஹு, கண்ணை மூடினா விழிச்சு கொள்வாங்க, கண்ணை மூடினா கண் திறந்து கொள்வாங்க. ஆஹா, கண்ணை மூடினா கண் திறந்து கொள்வாங்க. ஆஹா, அதான் பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாடித்தான் நீங்க வந்திருக்கு. இதனால கண்ணியமானவர்களே, நாங்க என்ன செய்யணும்னா, இந்த பிள்ளைகளுக்காக நாம கண்ணீர் வடிச்சோணும், அழணும், எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். இன்றைக்கு நீங்க முடிவெடுங்கோ. இவ்வளவு நாளாக நான் தொழுகையில சில பலகீனங்கள் இருந்துச்சு. ஒரு ஹாஃபிஸ் ஒரு மதரசாவுக்கு ஒரு பிள்ளையை சேர்த்துட்டு வாப்பா கிட்ட தொழுகை இல்லாம இருக்க இயலா, இமான் ஜமாத்தை தவற இயலா, உங்களோட வாழ்க்கையில சில தவறுகள் நடக்க இயலா. உங்களோட வியாபாரத்தை சீராக்குங்கோ, குடுக்கல் வாங்கல சீராக்குங்கோ. நீங்க வட்டியோடு, நீங்க முசீபத்துகளோடு, நீங்க பேங்க் லோனோடு, நீங்க பாவத்தோடு, இன்னும் ஒருத்தருக்கு அநியாயம் செய்தவர்களாக உங்களோட புள்ளைகளை சாலிஹீங்களா ஆக்கணும் என்ற கனவு காணவான். எப்பயும் ஒரு புள்ள சாலிகான புள்ளைய ஆகணுமா, எங்கள் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலான ரத்தமாக இருக்கும். உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹராமாக இருக்கும்டா, ஹராமாக இருக்கும்டா, அந்த மனிதன் ரொம்ப அவதிப்பட்டு துவா கேட்கிறான். யா ரப் யா ரப் யா ரப் என்றா அவதிப்பட்டு கேட்கிறான். யா ரப் என்று கேட்டாலே அல்லாஹ் உடனே பதில் சொல்லுவான். ஒரு பிரயாணியாக இருந்து கேட்டா அல்லாஹ் பதில் சொல்லுவான். அவனுடைய தலைகள் பரட்டையாக இருக்குது, அல்லாஹ் பதில் சொல்லுவான். உடம்பெல்லாம் ஆடைகள் எல்லாம் அழுக்கடைந்து இருக்குது, அப்பையும் அல்லாஹ் பதில் சொல்லுவான். அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய 4 காரணங்கள் அவனுக்கிட்ட இணைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அல்லாஹ் அல்லாஹ் யா ரப் என்று கூப்பிடுறான், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? ஏன்? அவனுடைய மல்பஸ் ஹராம், உடுத்திருக்கிற உடுப்பு ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவனுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹராமான ரத்தம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? உங்களுடைய வியாபாரத்தை சீராக்கல்ல, உங்களுடைய குடுக்கல் வாங்கல சீராக்கல்ல, ஹலாலான முறையில பொருளிட்ட நடக்கலையா, இந்த பிள்ளைகளுக்காக நாங்க கேட்கிற துஆ கபூலாக மாட்டோம். உம்மாவுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலான ரத்தம், உம்மாவுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் பரிசுத்தமான ஹலாலான ரத்தம், வாப்பட உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலானது, மகனுக்காக செலவழிக்கிற ஜிப்பா வாங்கி கொடுத்த பணம் ஹலாலான பணம், துப்புரவான பணம், தூய்மையான பணம், கலக்கமில்லாத பணம். இப்படிப்பட்ட பணத்தின பிள்ளைகளுக்காக செலவழிங்கோ, பிள்ளைகள் சாலிஹீங்களாக ஆகுவாங்க. நாங்க சீராகணும், எங்களோட தொழுகை தவறக்கூடா, எங்களோட தொழுகை மிஸ் பண்ணக்கூடா. நாங்க ஜகாத் எங்களோட பாவமான பொருளீட்ட நடக்கவே கூடா. ஆக முக்கியம், ஆக முக்கியம், இதுதான் முக்கியம். இதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு.
முடிச்சு கொள்றேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரெண்டு விடயத்துல நீங்க துவா கேட்கணும். துவாவை கொண்டுதான் சாதிக்கலாம். எவ்வளவு பலகீனமான புள்ளையும் சாலிகான புள்ளையாக, கெட்டித்தனமான புள்ளையாக, கல்பு புள்ளையில துறக்கப்படும் உம்மோட துவா இருக்கும்டா, வாப்போட துவா இருக்கும்டா. புள்ளைகளுக்காக வாப்ப உம்மா கண்ணீர் வடிப்பாங்கண்டா, அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாக மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துவா கட்டாயமாக கபூலாகும். அந்த கபூலாக்கப்படக்கூடிய துவா ஒரு துவா தான் தஅவத்துல் வாலிதி லி வலதிஹி, ஒரு வாப்பா புள்ளக்காக செய்யக்கூடிய துவா கபூலாகும். ஆனால் கபூலியத்துக்கான அடையாளங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதனால கண்ணியமான தாயே, அல்லாஹ்ட்ட அழுங்கோ, அல்லாஹ்ட்ட அழுங்கோ. அல்லாஹ்ட்ட அழுகிறதுக்கு முன்னால் வாழ்க்கையை சீராக்குங்கோ. தொழுகையை தவறவானம். நீங்க பாவமான விதத்தில் பொருளீட்டல் செய்யவே வாங்க. அடுத்தது ஹராமான பார்வை, முசீபத்து. பெண்களுக்கு இரக்கமாக சொல்றேன், அந்த தாய்க்கு அன்பாக சொல்லுகிறேன். இந்த போன்கள் இருக்குது, இந்த டச் போன்கள், ஐபோன்கள், விதவிதமான போன்கள். இந்த போன்கள் என்ன செய்யும்? எங்களை பாவத்துக்கு தூண்டிக் கொண்டே இருக்கும். அசிங்கங்களை பார்க்கிற உணர்வுகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இந்த அசிங்கங்களை பார்க்கிறது கல்புடைய வெளிச்சத்தை இல்லாமலாக்கும். கல்புடைய வெளிச்சம் இல்லாமலாகும் பொழுது துஆவுடைய கபூலியத்து கிடைக்க மாட்டோம். வாப்பாக்கு சொல்றேன், எனக்கு சொல்றேன், இந்த பாவங்களை பார்க்கிறதுனால இல்முடைய டேஸ்ட் வரமாட்டா புள்ளது. எங்களுக்கு இந்த போன் தேவையில்லை. சொர்க்கத்துக்கு போய்த்தா வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களோட மனசு விரும்பின மாதிரி வாழலாம். சொர்க்கத்துல விரும்பின ஆடைகள் உடுக்கலாம், விரும்பின பார்வைகளை பார்க்கலாம். அல்லாஹ் உலகத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு வாழ்வோம். இந்த புள்ளகளை சாலிஹீன்களை ஆக்கிறதுக்காக எங்க கண்ணால, எங்க காதால, எங்க நாவால, எங்க உறுப்புகளால, எங்க செயல்பாடுகளால பாவம் நடக்கக்கூடாது.